தோழர்களே, கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் அரசமைப்பு குறித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற அவையிலே எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டம் பாரதிய ஜனதா கட்சியினால் அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அம்பேத்கரை நினைவு கூறக்கூடிய வகையிலே எல்லா எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்களும் அம்பேத்கரின் பெயரை அடிக்கடி உச்சரித்தார்கள். அப்படி உச்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த அம்பேத்கருடைய பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் இப்பொழுதெல்லாம் அம்பேத்கருடைய பெயரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. நீங்கள் எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளே என்று சொன்னால் சொர்க்கத்திற்காவது போகலாம் என்று அவருடைய பதிவு நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டது. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்பதற்கு மாறாக கடவுளின் பெயரை உச்சரியுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதிலே எங்கே அம்பேத்கரை அவர் அவமானம் செய்திருக்கிறார் என்று வெளியிலே இருந்து பார்க்கிறவர்களுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இப்படி சொல்லி கடந்து போவதை அவ்வளவு எளிமையாக நாம் கடந்து போய் விட முடியாது. ஏனென்றால் இது வெறும் வார்த்தை அல்ல, இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலை அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அம்பேத்கரினுடைய அரசியலை அல்லது அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை, கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் புதூர் மாநகரிலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய இளைஞர் அமைப்புகள் பொதுவாக ஒரு கட்சிக்கு கொடி கட்டினால் போதும், ஆட்களை திரட்டினால் போதும், நிதி செலவழித்தால் போதும், அதோடு அந்த இளைஞர்களுக்கு அல்லது துணைநிலை அமைப்புகளுக்கு கடமை முடிந்தது என்று இல்லாமல் தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர்களே இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் இளைஞர்கள் தான். ஆனால் இந்த தலைமுறையை இன்னும் வேகமாக இழுத்துச் செல்ல 20 வயது 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்களை எல்லாம் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு இளம் புலிகள் அணியே அமித்ஷாவை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் புலிகள் செல்லுகிற பயணம் மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது. இளைஞர்களை தெளிவாக அரசியலை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த பொதுக்கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியிலே இருக்கிற இளைஞர்கள், இளம் புலிகள் அணியை சார்ந்தவர்கள் எல்லாம் அதிகபட்சமாக 20-25 வயதை கடந்தவர்களாக அதற்குள்ளாகத்தான் இருக்கக்கூடும். இளம்புலிகள் அணியிலே இருக்கிற கலைவேந்தன் அவர்களாக இருக்கலாம், தமிழ் முருகனாக இருக்கலாம், விஜயகுமாராக இருக்கலாம், திருவளவனாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இன்னும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். சராசரியாக இருக்கிற இளைஞர்களைப் போல அவர்களாலும் சினிமாவிற்கு செல்ல முடியும். சராசரியாக இளைஞர்களாக இருப்பவர்களைப் போல அவர்களும் கல்லூரிகளிலே சக கல்லூரி மாணவர்களைப் போல சக சல்லாசவங்களிலே ஈடுபட முடியும். அவர்களும் பொழுதுபோக்கு கூடங்களுக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த இளமை பருவத்திலேயே தமிழ் புலிகள் கட்சியில் இளம் புலிகள் அணியிலே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சினிமாவிற்கு செல்லாமல், பொழுதுபோக்காமல், சராசரி இளைஞர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கை முறையை கடந்து செல்லாமல் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இயக்கமும், இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிற இளம் புலிகள் அணியும் உங்களுடைய தியாகம் வீண் போகாது. அம்பேத்கருடைய அரசியல் அடுத்த தலைமுறைக்கு மிக நேர்த்தியாக கடத்தி செல்ல நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, அமித்ஷா அம்பேத்கரை அவமானம் செய்துவிட்டார். எனவே அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று அன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராடினார்கள். தமிழ் புலிகள் கட்சியும் பல இடங்களிலே கண்டனங்களை பதிவு செய்தோம். பல்வேறு மாவட்டங்களிலே அமித்ஷாவினுடைய கொடும்பாவியை எரித்து
எதிர்ப்பை தெரிவித்தோம், கடந்தோம் என்று அல்லாமல் அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழித்தெறிப்பதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த மதுரை மாநகரிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமித்ஷாவினுடைய முகத்திரையை ஏன் கிழிக்க வேண்டும்? அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமானப்படுத்தினாரே, அவமானப்படுத்தியவர் வெறும் அமித்ஷா மட்டும்தானா? இந்த அமித்ஷா கடவுளின் பெயரை உச்சரிக்க சொல்கிறார். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இடம்பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி தமிழகத்திலே வந்து கன்னியாகுமரியிலே பஜனை செய்கிறார். ஆக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பஜனை செய்வதன் மூலமாக, கடவுளை வணங்குவதன் மூலமாக, கடவுளை வணங்க சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், கடவுளை வணங்குபவர்கள் எல்லாம் நல்லவர்களாக, நாங்கள் எல்லாம் கடவுளை வணங்குகிறோம், எனவே நல்லாட்சியை தருவோம் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் செய்தவர்கள் எல்லாம், அல்லது கடவுளின் பெயரை சொல்லி வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு அறியும். எனவே கடவுளின் பெயரால் இந்த நாட்டை கொள்ளையடிக்கக்கூடிய நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அம்பேத்கரை அவமானம் செய்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி எழுத முயற்சிக்கிறார்கள். ஏன் முயற்சிக்கிறார்கள்? இங்கே எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் எல்லாம் அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். எண்ணற்ற தலைவர்களும் அப்படித்தான் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போது கூட பல எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட மோடியின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடியினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அமித்ஷாவும் மோடியும் யார்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. நாம் நினைப்பதை போல நரேந்திர மோடி வெறும் பிரதமர் மட்டும் அல்ல. நாம் நினைப்பதை போல அமித்ஷா வெறும் உள்துறை அமைச்சர் மட்டும் அல்ல. நாம் நினைப்பதை போல அமித்ஷாவும் மோடியும் வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும் அல்ல. அமித்ஷாவும் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பிரிவிலே பதவியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அமித்ஷாவும் மோடியும் யார் என்று சொன்னால், அவர்கள் RSS இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்பதை இங்கே நாம் கடந்து போகிறோம். இவர்கள் இருவரும் RSS அடிப்படை உறுப்பினர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே பதவி வகிக்க வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியிலே அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் முதலில் RSS அடிப்படை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். வெறும் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்தால் போதாது. முழு நேர ஊழியர்களாக RSS இயக்கத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராக அந்த இயக்கத்தை கட்டி அமைக்க வேண்டும். அது எப்படி அமைக்க வேண்டும்? இதோ இளம்புலிகள் பொதுக்கூட்டம் போட்டு எங்கள் கொள்கைகளை பேசுகிறார்களே, இதே தமிழ் புலிகள் கட்சி பொதுக்கூட்டம் போட்டு அவர்களுடைய கொள்கைகளை பேசுகிறார்களே, அதுபோல் அல்ல. எங்கேயும் RSS இயக்கம் பொதுக்கூட்டம் போட்டு RSS இயக்கத்துடைய கொள்கைகளை பேசி இருக்கிறதா? எங்கேயும் RSS இயக்கம் துண்டறிக்கை அடித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்களா? எங்கேயும் RSS இயக்கம் இந்த மக்களை திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களா என்று சொன்னால், RSS இயக்கம் எந்த இடங்களிலும் வீதிகளுக்கு வராது. அவர்கள் பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்க மாட்டார்கள். அவர்கள் RSS இயக்கத்துடைய கொள்கைகளை வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால், அந்த RSS இயக்கத்துடைய கொள்கைகள் என்ன? அந்த RSS இயக்கத்திலே நரேந்திர மோடி என்ன செய்தார்? அந்த RSS இயக்கத்திலே அமித்ஷா என்ன செய்தார் என்பது போன்ற அவருடைய வரலாறுகளை நாம் பரப்பினால்தான், என்பது போன்ற அரசியலை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லுவதன் மூலமாகத்தான் அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். வெறுமனையாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டை ஆளுகிற ஒரு தேர்தல் கட்சியினுடைய அடையாளம் அல்ல. இன்றைக்கு நாட்டை
ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய வரலாறுகள் என்ன? பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு இயக்கம் எப்படி உருவானது? பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இயக்கம் உருவாவதற்கு முன்பாக ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சியை அவர்கள் நடத்தினார்கள். ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சி தான் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சியாக உருமாறியது. ஆக ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சி நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் RSS இயக்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆக அமித்ஷாவை, மோடியை, பிஜேபியை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு திரைமறைவிலே இருக்கிற, மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கலாச்சாரம் என்கிற பெயரிலே, பண்பாடு என்கின்ற பெயரிலே, மக்களை கடவுளின் பெயரிலே, மதத்தின் பெயரிலே ஒரு பயங்கரவாத குழுக்களை மறைமுகமாக அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த அரசியலை நாம் அடையாளம் காணுகிற போதுதான், அந்த RSS பயங்கரவாத தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் பாரதிய ஜனதா கட்சியை தெரிந்து கொள்ள முடியும், அமித்ஷாவை தெரிந்து கொள்ள முடியும், மோடியை தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இவர்களுக்கு பின்னால் RSS இயக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் இளம் புலிகள் அணி என்று ஒன்று வைத்திருக்கிறோம் அல்லவா? இது தமிழ் புலிகள் கட்சியினுடைய துணைநிலை அமைப்பு. நாளை இந்த கட்சியிலே ஒருவர் கொள்கை பரப்பு செயலாளராக வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் புலிகள் கட்சியிலே மாநில அமைப்பு என்கிற ஒரு செயற்குழு, பொதுக்குழு, தலைமை குழு என்கிற குழுக்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இந்த இயக்கத்தை தலைவர்களாக, குழுக்களாக நாம் இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த இயக்கத்திற்கு ஒருவர் தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், எங்கள் தலைமை குழுவிலே அவர்கள் இடம்பெயர வேண்டும் என்று சொன்னால், எங்கள் உயர்மட்ட குழுவிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எங்கள் இயக்கத்திலே முதலில் இளைஞர் அமைப்போ, குயிலி பேரவையோ உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளிலே அவர்கள் பணியாற்ற வேண்டும். அந்த துணைநிலை அமைப்புகளிலே அவர்கள் எவ்வாறு பணி செய்கிறார்கள், எந்த அளவிற்கு தியாகத்தை செய்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு பின்னாளிலே நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியிலே அவர்களை தலைவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது எங்கள் கட்சியினுடைய அஜெண்டா. இதை போலத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது. யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவராக வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் முதலில் RSS இயக்கத்திலே இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூல அமைப்பு என்பது RSS. இந்த RSS இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் அமித்ஷாவையும் மோடியும் அணைந்து கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால் RSS இயக்கத்தை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என் அன்பிற்குரியவர்களே, மீண்டும் சொல்கிறேன், RSS என்கிற இயக்கம் 1925ஆம் ஆண்டு உருவானது. அந்த RSS இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யார்? அந்த RSS இயக்கத்தை 25ஆம் ஆண்டுகளிலே உருவாக்குகிற போது 5 பார்ப்பனர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த 5 பார்ப்பனர்களும் யார்? மராட்டியத்தை சார்ந்த பார்ப்பனர்களிலேயே மிக உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த RSS இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த RSS இயக்கத்தினுடைய அஜெண்டாக்களோ, கொள்கைகளோ, செயல்பாடுகளோ இங்க யாருக்கும் தெரியாது. ஆக அந்த இயக்கத்தினுடைய அஜெண்டாக்கள் என்பது, RSS இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்பது, கோட்பாடுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இவர்கள் எந்த அளவிற்கு மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்க அவர்களால் முடிகிறது என்பதை உணர முடியும். ஒரு வகையிலே RSS இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் தனிநபர்களாக பார்க்காமல் அவர் RSS இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும். அந்த RSS இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பாக பல பேர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது மிக தெளிவாக இங்கே கவனிக்க வேண்டும். இந்த நாட்டை மாகாணங்களாக இருக்கிற போது, சமஸ்தானங்களாக இருக்கிற போது, இன்னும் பல்வேறு நிலைகளிலே இருக்கிற போது நம்முடைய நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் ஆண்டார்கள். இப்படி பல பேர் மாறி மாறி ஆளுகிற போது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை இறுதியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி யார் மாறினாலும், எந்த ஆட்சி நடந்தாலும் பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கம் சிதறாமல் இருந்தால்
அவர்கள் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்க அல்லது பார்ப்பனர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று எந்த மன்னராவது இந்த நாட்டை ஆள நினைத்தால் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களாகவே இருந்தாலும் இந்த நாட்டிலே அவர்களை நிலைபெற செய்ய முடியாத துரோகங்களை, நிலைபெற செய்ய முடியாத அரசியலை இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் எடுத்து வந்தார்கள் என்பது வரலாறு. இந்த காலகட்டத்திலே தான் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் தன்னுடைய அந்த மனுதர்ம சாஸ்திர அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த முறையிலே வெள்ளைக்காரன் மாற்றி யோசிக்கிறான். ஒரு ஆண் இறந்து விட்டால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று பார்ப்பனர்களுடைய மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது. வெள்ளைக்காரன் பார்க்கிறான், ஏன் கணவன் இறந்தால் உடனடியாக மனைவியும் இறக்க வேண்டுமா? தீயிட்டு தன்னை கொலைத்துக் கொள்ள வேண்டுமா? இது பெண்களுக்கு எதிரான வன்முறையாச்சே, இதை ஏற்க முடியாது என்று சொல்லுகிறான். 8 வயதிலேயே திருமணம் முடிக்க வேண்டும் என்று மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது. அதன்படி இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரர்களிடத்திலே திருமணத்தை ஆதரித்து பேச சொல்கிறார்கள். வெள்ளைக்காரன் சிந்திக்கிறான், 8 வயதிலே ஒரு பெண்ணை எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஒரு சிறுமியை எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஏற்க முடியாது. இந்த சட்டத்தை திருத்துகிறான். இது போன்று பார்ப்பனர்களுடைய கொள்கை நூலாக இருக்கிற மனுதர்ம சட்டத்திலே இருக்கிற அந்த அங்கங்களை எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் சிதைக்கிறார்கள், வெள்ளைக்காரர்கள் சிதைக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் வெள்ளைக்காரன் நம்மை சுரண்ட வந்தவன் தான், நம்மை அடிமைப்படுத்தப்பட்ட வந்தவன் தான். ஆனாலும் வெள்ளைக்காரனிடத்திலே சில சீர்திருத்த கருத்துக்கள் இருந்தது, சில சீர்திருத்த சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை பிராமணர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். எனவேதான் வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்காக, வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்கு என்று சொன்னால் பூலித்தேவனை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, வேலுநாச்சியாரை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, ஒண்டி வீரனை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, குயிலியை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல. அப்படி வீழ்த்த பிராமணர்கள் ஒருபோதும் வீதிக்கு வந்ததே கிடையாது. ஏன் வந்தது கிடையாது? அவர்களிடத்திலே படைபலம் கிடையாது. எனவே எப்பொழுதுமே பார்ப்பனர்கள் துரோகத்தின் அடிப்படையில தான் மன்னர்களை வீழ்த்துவார்கள். அந்த அடிப்படையிலே வெள்ளைக்காரனை வீழ்த்த நாடே கொதித்து போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது நேரடியாக வெள்ளைக்காரனை வீழ்த்த எந்த பிராமணர்களும் வீதிக்கு வந்ததே கிடையாது. அவர்கள் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடியதே கிடையாது. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் நடக்கிறது. அந்த சுதந்திர போராட்டம் சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக, அடிமைத்தனத்தை ஏற்க முடியாது என்பதற்காக நடக்கிறது. இந்த யுத்தத்தில் இறுதியாக சுதந்திர போரை ஏற்றுக்கொள்கிற அல்லது விடுதலை போரை சமாளிக்க முடியாத வெள்ளைக்காரர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தருவதற்கு அவன் தயாராகிறான் அல்லது அதற்கான செயல் திட்டங்களை அவன் முன்னெடுக்கிறான். இப்படி முன்னெடுக்கிற அந்த செய்திகளை அறிந்த பிராமணர்கள் இந்த வெள்ளைக்காரனிடம் இருந்து சுதந்திர நாடாக இந்தியா மாற இருக்கிறது அல்லவா, அந்த நாட்டை பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளடக்கிய நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அதை முறியடிப்பதற்கு அவர்கள் ஒரு இயக்கம் காணுகிறார்கள். அப்படி இயக்கம் காணுகிற இயக்கம் தான் RSS என்கிற இயக்கம். அந்த RSS இயக்கத்தை 5 பிராமணர்கள் உருவாக்குகிறார்கள். 5 பிராமணர்களும் மராட்டியத்தை சார்ந்தவர்கள், அதிதீவிர இந்து பற்றாளர்கள், அதிதீவிர இஸ்லாமிய வெறுப்பாளர்கள், அதிதீவிர பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிப்பவர்கள், அதிதீவிரமாக பட்டியல் சாதி மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இப்படி பட்டியல் சாதிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக ஒரு வெறிகொண்ட மனநிலை கொண்ட அந்த 5 பார்ப்பனர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்குகிறார்கள். அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன? தோழர்களே, இந்தியாவில் பார்ப்பன சனாதனத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சித்தாந்தபூர்வமாக அமைக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பான RSS உறுப்பினர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS இயக்கத்தினுடைய அஜெண்டா என்பது, முழக்கம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பது. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. RSS இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்து ராஷ்டிரம் உருவாக்குவதற்காக. அப்படி என்றால் இந்து ராஷ்டிரம் என்றால் என்ன?
வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்து ராஷ்டிரம் என்பது ஆரிய ராஷ்டிரம் தான். எனவே ஒருபுறம் இந்து இந்து என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களை, சூத்திரர்களை, பட்டியல் சாதி மக்களை நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் வாருங்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் அந்த இந்து மதத்திலோ அல்லது இந்துக்கள் என்று அழைப்பவர்களிடத்திலே ஒரு சமத்துவம் இருக்குமா என்றால் கிடையாது. ஏனென்றால் இந்துக்கள் என்று அழைத்தாலும் கூட இந்து ராஷ்டிரம் என்பது ஆரிய ராஷ்டிரம் தான். இந்துக்கள் என்று சொல்லுபவர்கள் ஆரியர்கள் தான். எனவே நீ இந்துக்களாக இருந்தாலும் கூட இந்து என்று சொல்லுகிற உனக்கான உரிமைகளை நீ பேச முடியாது. ஆரியர்களுடைய உரிமைகளைத்தான் பேச முடியும். ஆரிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட RSS பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியல் சாதி மக்களோ உறுப்பினராகலாம், ஆனால் தலைவராக முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. RSS இயக்கத்திற்கு ஒருபுறம் இந்து ராஷ்டிரா என்கிற அந்த முகத்திரை, எல்லோரையும் இந்துக்கள் இந்துக்கள் என்று திரட்டிக் கொண்டே இந்த நாட்டை இந்து ராஷ்டிர நாடாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவது, இன்னொரு புறம் பார்ப்பன நாடாக, பணியாக்களி நாடாக இதை மாற்றுவது. பணியாக்களினுடைய நாடுகள் என்றால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த நாட்டை தாரை வார்த்து தருவது. மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளிலே மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்து ராஷ்டிரா என்கிற கனவு திட்டத்திற்கு அடிப்படையாக இந்தியாவிலே இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்திலே பல சட்டங்கள் திருத்தப்பட்டு விட்டார்கள். இந்து ராஷ்டிரா அமைப்பதற்கான ஒரு அடித்தளத்தை கடந்த 10 ஆண்டுகளிலே மோடி சர்க்கார் உருவாக்கி விட்டார்கள். அதே 10 ஆண்டுகளிலே அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, வேதாந்தா உள்ளிட்ட கார்ப்பரேட் முதலாளிகள் ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் நாம் கணக்கெடுப்பு செய்தோம் என்று சொன்னால் அம்பானியினுடைய, அதானியினுடைய, வேதாந்தாவினுடைய, டாடாவினுடைய, பிர்லாவினுடைய அந்த பண மதிப்பு இருக்கிறது அல்லவா, அது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இங்கே இந்தியாவை ஆள வருகிற போது மோடி என்ன சொன்னார்? நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார். ஓராண்டில் கருப்பு பணத்தை மீட்டு தருகிறேன் என்று சொன்னார். அந்த கருப்பு பணத்தை மீட்பதன் மூலமாக ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாயை நான் தாரை வார்க்கிறேன் என்று சொன்னார். 15 லட்சம் என்ற நபருக்காவது பிஜேபி வழங்கி இருக்கிறதா? மோடி வழங்கி இருக்கிறாரா? கருப்பு பணத்தை மீட்பேன், நான் 56 இன்ச் மார்பளவு கொண்ட தலைவன் என்று முழங்கினாரே, கருப்பு பணத்தை மீட்டாரா? கிடையாது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் அம்பானிக்கும் அதானிக்கும் அவர் தாரை வார்த்த நிலங்கள் ஏராளம் ஏராளம். நாட்டில் இங்கு இருக்கிற ஏழை ஏழையாகி கொண்டே இருக்கிறான். அம்பானி, அதானி, வேதாந்தா போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் மேலும் மேலும் பணக்காரனாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்தியாவிலே ஆட்டுக்கறி கடைக்காரர்கள் கசாப்பு கடை வைத்திருக்கிறார்களே, அவர்கள் தலையை தனியாக, மூளையை தனியாக, ஈரலை தனியாக விற்பனை செய்வதைப் போல மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை, ஒரிசாவை ஒரு பக்கம், இங்க இருக்கிற ஆந்திராவை ஒரு பக்கம், தமிழ்நாட்டிலே ஒரு பக்கம், குஜராத் போன்ற பல மாநிலங்களை கூறு கூறாக பிரித்து இந்த நாட்டில் அம்பானிக்கும் அதானிக்கும் தனித்தனியாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சியாக அவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய வளர்ச்சியிலே ஒன்றுதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிப்பான் சொன்னது போல இந்தியாவில் பல மாநிலங்களிலே வியாபாரம் செய்த நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மதுரையிலே இருக்கிற நாயக்கர்பட்டி என்கிற அந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை நரேந்திர மோடி சர்க்கார், அமித்ஷா சர்க்கார் தமிழக அரசையே கேட்காமல், மேலூர் மக்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தாமல் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்லுவது 5000 ஏக்கர். அவன் ஏறத்தாழ சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஏறத்தாழ 20000 ஏக்கரை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான். ஏறத்தாழ இந்த ஏலங்களிலே 18 சுரங்கம் சம்பந்தமான திட்டங்கள் அவன் அமல்படுத்தி இருக்கிறான். 30 லட்சம் கோடியை அம்பானிக்கும் அதானிக்கும் வேதாந்தாவுக்கும் டாடாவிற்கும் அவன் தாரை பார்த்திருக்கிறான்.
அப்படித்தான் இந்த மேலூர் பகுதியிலே டங்ஸ்டன் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி 5000 ஏக்கர் நிலத்தை முதல் கட்டமாக அபகரிக்க அவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறான். டங்ஸ்டன் திட்டம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்திடம் அவர்கள் ஆலோசனை பெற வேண்டும், அனுமதி பெற வேண்டும், மக்களிடத்திலே கருத்து கணிப்பு நடத்த வேண்டும். விவசாய பூமிகளை அழிக்க கூடாது. புரதான சின்னங்கள் இருக்கிற பகுதிகளிலே இது போன்ற கொடிய திட்டங்கள் வரக்கூடாது. இப்படி எண்ணற்ற விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி இந்த மேலூர் பகுதியில் இருக்கிற அந்த நாயக்கர்பட்டியை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மிக தீவிரமாக அவன் நடைமுறையில் இருக்கிறான். இந்த திட்டம் யாருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே தூத்துக்குடியிலே நம்முடைய தமிழர்களுடைய உயிரை காவு வாங்கிய, ரத்தத்தை குடித்த அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் என்கிற அந்த கம்பெனிக்கு தான் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடை நடத்தி அவன் கவலைப்பட்டதுண்டா? செத்தவர்கள் தமிழர்கள் தானே, வேதாந்தாவினுடைய பெண்டு பிள்ளைகளா? கிடையாது. 12 பேரை காவு வாங்கிய வேதாந்தா இப்பொழுது மதுரைக்கு வருகிறது. அவன் மனித உரிமைகளை பற்றி கவலைப்படுவானா? அவன் கவலைப்பட மாட்டான். 5000 ஏக்கரிலே எத்தனை வரலாற்று சிறப்புகள் அங்கே இருக்கிறது. நாட்டிலே வரலாற்றிலே ஏதென்ஸ் என்கிற ஒரு நகரம் இருக்கிறது. உலக வரலாறுகளிலே மிக புகழ்பெற்ற நகரம். அந்த ஏதென்ஸ் நகருக்கு நிகரான ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலே இங்கிருக்கிற மதுரை மேலூர் பகுதியில் இருக்கிற அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளை அவர்கள் சொல்கிறார்கள். இங்க இருக்கிற அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, மீனாட்சிபுரம், எட்டிமங்கலம், நரசிங்கம்பட்டி, மேலவளவு, நடுவளவு, தெற்கு வளவு, எட்டிமங்கலம், செட்டியார்பட்டி, கூலானிப்பட்டி, சண்முக நாதபுரம், கம்பூர், பட்டூர், சேக்கிப்பட்டி, சென்னகரம்பட்டி, ஒத்தக்கோவில்பட்டி, கருங்காலக்குடி, கச்சிராயன்பட்டி, வஞ்சிநகரம், சிங்கமுனரி உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதியிலே எல்லாம் இந்த திட்டங்கள் வரப்போகிறது என்று அவர்கள் அந்த ஆய்விற்கு அந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார். ஆனால் இந்த பகுதியிலே தான் ஏறத்தாழ நான் சொல்கிற இந்த பகுதியிலே தான் கிட்டத்தட்ட பல்லுயிர் சூழியல் பாரம்பரிய தலம் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பகுதி. அரிட்டாப்பட்டியும் மீனாட்சிபுரமும் பல்லுயிர் சூழலியல் பாரம்பரிய தலம் என்று 2022 அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதி தமிழக அரசால் இப்படி அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதியிலே டங்ஸ்டன் போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய, பிரதான சின்னங்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்த கூடாது. ஆனால் தமிழக அரசையும் மீறி, அங்கிருக்கிற மேலூர் மக்களையும் மீறி, மதுரை மக்களையும் மீறி, தமிழக மக்களையும் மீறி இந்த திட்டத்தை அவன் கொண்டு வர முயற்சிக்கிறான். இந்த பகுதியிலே தான் 7 மலைத்தொடர்கள் இருக்கிறது. வற்றாத ஏரிகள் என்று சொல்லுவோமே, அப்படி வற்றாத அணைகள் 200 அணைகள் இருக்கிறது. 72 நீர்நிலைகள் இருக்கிறது. 3 தடுப்பணைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலே 8ஆம் நூற்றாண்டிலே முற்கால பாண்டியர்களால் வடிவமைத்த குடைவரை கோயில் அந்த பகுதியிலே இருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணர் படுகொலை அந்த படுகைகள் அந்த பகுதியிலே இருக்கிறது. குகைகள் இருக்கிறது. 2300 ஆண்டு பழமையான தமிழி என்கிற கல்வெட்டுக்கள், வட்டெழுத்து ஆகிய சிறப்புகளையும் கொண்டது அந்த பகுதி. ஏறத்தாழ அந்த பகுதியிலே இருக்கிற மாங்குளம் என்கிற கிராமத்திலே தமிழி என்கிற அந்த அடையாளம் இருக்கிற காரணத்தில்தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தே கிடைத்தது. ஏறத்தாழ இங்கு இருக்கிற இதே மேலூர் பக்கத்திலே இருக்கிற தமிழி கல்வெட்டுகள் அந்த பகுதியிலே அவர்கள் எடுத்தார்கள். அதை அடையாளம் வைத்துத்தான் அந்த கல்வெட்டு மாங்குளம் பகுதியிலே இருக்கிறது. இந்த கல்வெட்டுகளை எல்லாம் வைத்துத்தான் தமிழுக்கு செம்மொழி அடையாளமே அந்தஸ்தை பெற்றோம். அப்படி என்றால் மாங்குளமோ, அரிட்டாப்பட்டியோ, மீனாட்சிபுரமோ எவ்வளவு வரலாற்று பூர்வமான பகுதிகளாக இருக்கும். இப்படிப்பட்ட வரலாற்று பூர்வமான பகுதிகளை எல்லாம் மோடி சர்க்கார் எந்த காரணத்தை கொண்டும் அழிக்க துடிக்கிறார் என்று சொன்னால், மோடி யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார்? மோடி இங்கு இருக்கிற இந்திய மக்களுக்கான தலைவர் அல்ல. இங்கு இருக்கிற பார்ப்பன பணியா கும்பலுடைய அடியாளாக வேலை செய்பவர்கள்.
மோடி அமித்ஷா வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கமே RSS வழியிலே வந்ததனால் RSS இயக்கமே பார்ப்பனர்களுக்கும் பனியா கும்பல்களுக்கும் பார்ப்பனர்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்திய நாட்டிலே நிறுவுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் RSS இயக்கம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். RSS என்கிற இயக்கம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த RSS இயக்கத்துடைய பெயர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். யாருக்காவது இந்த RSS இயக்கத்துடைய பெயரை உச்சரிக்க கூட தெரியாது. இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அவர் RSS என்கிற கட்சியே ஒரு சமஸ்கிருத பெயரில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சி எந்த மொழியை பாதுகாக்கும்? சமஸ்கிருத மொழியைத்தான் பாதுகாக்கும். அதுதான் RSS இயக்கத்தினுடைய மொழி அரசியல் என்று சொல்லுவோமே. தமிழ் புலிகளுக்கு மொழிவழி தேசிய பார்வை இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம் தமிழ் புலிகள் கட்சி நீதிமன்றத்தில் அலுவல் ரீதியாக அனைத்தும் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே, இதை போல RSS இயக்கம் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இது எத்தனை பேருக்கு தெரியும்? RSS சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியும் சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி என்று சொல்கிறது. நாம் நினைக்கலாம் பிஜேபி அப்படி எங்கேயும் சொன்னது கிடையாது, சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பிஜேபி பேசியது கிடையாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் RSS அஜெண்டா சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி என்பது. ஆனால் இதை பிஜேபி வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள்? சமஸ்கிருதம் பேசுபவர்கள் எண்ணிக்கையிலே மிக குறைவு. எனவே பேசாத மொழிகளை, உயிரோட்டமே இல்லாத மொழிகளை நான் ஆட்சி மொழியாக கொண்டு வருவேன் என்று சொன்னால் சமஸ்கிருதம் அல்லாத பிறமொழிக்காரர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தை வரவிடாமல் தடுப்பார்கள். எனவே அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. எனவே சமஸ்கிருதத்திலே இருந்து பிரிந்து வந்த ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஏற்பது. இந்தியாவில் ஹிந்தி மொழி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பிஜேபி சொல்லுகிறதா? வெளிப்படையாக சொல்லுகிறது. ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒற்றை தேசம் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஒற்றை மொழி என்ன மொழி? ஹிந்தி மொழி என்று பிஜேபி சொல்லுகிறது. ஹிந்தி மொழியை ஏன் சொல்லுகிறது? ஹிந்தி சமஸ்கிருதத்தில் வந்தது. எனவே ஹிந்தியை இந்த நாட்டினுடைய மொழியாக அறிவித்துவிட்டு பின்னாளில் சமஸ்கிருதத்தை அந்த இடத்திலே அமர வைக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே ஹிந்தியும் சமஸ்கிருதமும் ஒன்று. எனவே RSS மொழிவழி கொள்கை என்பது சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக கொண்டு வருவது. அதற்கு இடையில் தற்போது ஹிந்தியை தேசிய மொழியாக கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் நாம் அடையாளம் காணாமல் பிஜேபியை நாம் அடையாளம் காண முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் அமித்ஷாவையும் மோடியும் ஏதோ அவன் பிரதமராக இருக்கிறார், ஏதோ அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார், பிஜேபியிலே பெரிய தலைவராக இருக்கிறார் என்பது அல்ல. பிஜேபியிலே பிரதமராக நரேந்திர மோடியை RSS அமர வைத்திருக்கிறது. உள்துறை அமைச்சராக அமித்ஷாவை RSS அமர வைத்திருக்கிறது. மோடிக்கு பிறகு பிரதமராக அமித்ஷாவை கொண்டு வருவதற்கான திட்டங்களையும் RSS முன்மொழிந்திருக்கிறது. ஏன் பிரதமராக அமித்ஷாவை கொண்டு வர முயற்சிக்கிறது? மோடியை விட மிக தீவிரமாக ஹிந்தி மொழியை பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே இந்தியை தவிர எந்த மொழியும் தலை தூக்க முடியாது. இது வங்காளி மொழியாக இருக்கலாம், உருது மொழியாக இருக்கலாம். பிஜேபி மாநிலங்களிலே இந்தி மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்கிறது, அலுவல் மொழியாக இருக்கிறது. இதை கொண்டு வந்தவர் அமித்ஷா. எனவே நரேந்திர மோடியை விட அமித்ஷா சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுப்பதிலே, ஹிந்தியை கொண்டு வருவதிலே மிக தீவிரமாக இருக்கிறார். எனவே மோடிக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக கொண்டு வாருங்கள் என்று RSS இயக்கம் அமித்ஷாவை பரிந்துரை செய்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட வேலைகளை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். இந்த RSS இயக்கத்திற்கு இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்களே மோடியும் அமித்ஷாவும்,
அப்படி என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மோடி எப்போதாவது தலைவராக முடியுமா? ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அமித்ஷா தலைவராக முடியுமா? ஒருபோதும் முடியாது. மோடி பிரதமராகலாம், அமித்ஷா உள்துறை அமைச்சராகலாம், ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அவர்கள் தலைவராக வர முடியாது. ஏனென்றால் மோடி பிராமணர் அல்ல, மோடி ஆரியர் அல்ல. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்கிய பிராமணர்கள் மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய தலைமையிலே ஆரியர் அல்லாத யாரும் தலைமை தாங்க முடியாது, தலைவராக முடியாது. இன்றைக்கு ஜங்ஷன் திட்டத்திற்காக சாதி கடந்து மதம் கடந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோமே, இதே மேலவளவிலே தான் நீ எம்எல்ஏவாக வா, முதலமைச்சராக கூட வா, ஆனா பஞ்சாயத்து தலைவராக ஒரு பறையன் வரக்கூடாது என்று வெட்டி வீழ்த்தினார்கள் அல்லவா? அதை போலத்தான் அமித்ஷாவே நீ பிரதமராக கூட வா, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு தலைவராக வர முடியாது என்று அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அஜெண்டா அப்படி இருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கிறது. எப்படி தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, தமிழ் புலிகள் கட்சிக்கு அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ், பிரபாகரன் போன்ற தலைவர்களுடைய வழிமுறைகள் நெறிமுறைகளாக இருக்கிறதோ, அதை போல ஆர்எஸ்எஸ் ஒரு சட்டம் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் சட்டம் என்ன? இந்து தர்மம் மற்றும் சமஸ்கிருத அடிப்படையில், இந்து தர்மம் மற்றும் சமஸ்கிருத அடிப்படையில் இந்துக்களுக்கு எழுச்சியூட்டி இளைய ரத்தத்தை அவர்களிடத்திலே பாய்ச்ச வேண்டும், இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும். எந்த அடிப்படையிலே? இந்து மதம் மற்றும் சமஸ்கிருத சிந்தனையின் அடிப்படையிலே இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சியை நாம் வீழ்த்த முடியாது. எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு பிராமணர்கள் அல்லாதவர்கள் தலைவராக முடியாதோ, அதை போல ஆர்எஸ்எஸ் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதை போல இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த நெறிமுறைகளை பற்றி ஏதோ தமிழ் புலிகள் கட்சி சொல்றாங்க, ஏதோ திக கட்சிக்காரங்க சொல்றாங்க, பெரியார் கட்சிக்காரங்க சொல்றாங்க என்பதாக நாம் எண்ணிவிட முடியாது. எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன பகை? என்னுடைய மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா ஒண்ணு கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்னுடைய கொள்கை வழி பகைவன். ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக இருக்கிற பிஜேபி என்னுடைய கொள்கை வழி பகைவன். கொள்கை வழி பகைவன் என்றால் அவன் கொள்கை என்ன, என் கொள்கை என்ன என்பதை இந்த மக்களுக்கு அரசியல் படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்னுடைய கொள்கை, எனக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த நெறிமுறைகளிலே யாவரும் இந்த கட்சிக்கு தலைமை தாங்கலாம். அந்த நெறிமுறைகளிலே அம்பேத்கரை, பெரியாரை, காரல் மார்க்ஸை, பிரபாகரனை, சாதி ஒழிப்பு அரசியலை, தேசிய இன அரசியலை முன்னெடுக்கிற யாவரும் தலைமை தாங்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிராமணர் அல்லாதவர்கள் தலைமை தாங்க முடியாது. இதை நான் சொல்லவில்லை. ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக உருவெடுத்ததிலே மிக முக்கியமான தலைவர் கோல்வால்கர் என்கிற ஒரு தலைவர் இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அந்த 5 தலைவர்களுக்கு பின்னால் மிக உறுதியாக, வலிமையாக முன்னெடுத்து சென்றவர். அந்த கோல்வால்கர் சொல்லுகிறார், இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஜாதிக்கேற்ற கடமையை செய்வதன் மூலம் கடவுளை வணங்கலாம் என்பதுதான் வர்ணாசிரம தத்துவம். அந்த வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் பிராமணர்கள் அறிவுத்திறமையால் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் எதிரிகளை அழிப்பதில் வல்லவர்கள். பிராமணர்கள் அறிவுத்திறமையால் உயர்ந்தவர்கள். யார் சொல்றா? கோல்வால்கர் சொல்வாரு. கோல்வால்கர் யாரு? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர். அந்த கோல்வால்கர் சொல்லுகிறார், இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த மனு தர்ம அடிப்படையில் தான் இயங்கும், இந்த வர்ணாசிரம அடிப்படையில் தான் இயங்கும். வர்ணாசிரமம் என்றால் என்ன? பிராமணர்கள் அறிவுத்திறமையால் உயர்ந்தவர்கள் என்று வர்ணாசிரமம் சொல்லுகிறது. சத்திரியர்கள் அழிப்பதில் வல்லவர்கள் என்று வர்ணாசிரமம் சொல்ல. அழிப்பதில் வல்லவர்கள் என்றால் இவன் நினைச்சுக்கிறான் சத்திரியர்னு தன்னை சொல்லிக்கிறவன் அழிப்பதில் வல்லவர்கள் என்று சொன்னால் சக பிற்படுத்தப்பட்டவர்களை அழிப்பது அல்ல, பட்டியல் சாதி மக்களை அழிப்பது அல்ல, சாதி ஆணவத்திற்கு எதிராக போராடுபவர்களை கொல்லுவது அல்ல. அழிப்பதிலே வல்லவர்கள் என்று சொன்னால் ஆரியத்திற்கு இடையூறாக வருபவர்களை, ஆரியத்திற்கு தடையாக வருபவர்களை
அழிப்பதிலே சத்திரியர்கள் வல்லவர்கள். எனவே ஆரியத்தை பாதுகாக்க படைக்கப்பட்டவர்கள் சத்திரியர்கள். யார் சொல்றா? மனு தர்மம் சொல்கிறது. மனு தர்மம் தான் RSS அஜெண்டா என்று RSS இயக்க தலைவராக இருக்கிற கோல்வார்கர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு வைஷ்ணவர்கள் என்று சொன்னால் வாணிபம் செய்வதிலே வல்லவர்கள். சூத்திரர்கள் என்றால் தங்கள் தொழிலை செய்வதன் மூலமாக சமூகத்திற்கு சேவை செய்பவர்கள். எந்த சமூகத்திற்கு? அது ரொம்ப முக்கியம். சூத்திரர்கள் பார்ப்பன சமூகத்திற்கு, ஆரிய சமுதாயத்திற்கு சேவை செய்பவர்கள் என்று. இதில் எந்த இழிவும் கிடையாது. இதை பின்பற்ற வேண்டும் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அந்த மனு தர்மம் தான் எங்களுடைய சட்ட நூலாக இருக்கிறது என்று கோல்வார்கர் மிக தெளிவாக இங்கே பேசியிருக்கிறார். அந்த RSSக்கு எப்படி நமக்கு அம்பேத்கர், பெரியார் வழிகாட்டும் நெறிமுறைகளாக இருக்கிறார்களோ அதை போல RSSற்கு அர்த்த சாஸ்திரமும் மனு தர்ம சட்டமும் தான் நெறிமுறையாக இருக்கிறது. அர்த்த சாஸ்திரத்துல தான் எப்படி சூழ்ச்சி செய்யணும், எப்படி ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்காம நம்ம இருக்கணும் என்பது போன்ற அந்த தத்துவங்கள் எல்லாம், கோட்பாடுகள் எல்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே எப்படி சூழ்ச்சி செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு RSS இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு அர்த்த சாஸ்திரம் வழிகாட்டுகிறது. இந்த RSS இயக்கத்திற்காரர்களுக்கு பெண்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு மனு தர்மம் சட்டம் சொல்கிறது. சூத்திரர்களை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்று மனு தர்ம சட்டம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதுதான் எங்களுடைய நெறிமுறைகள் என்று RSS இயக்கம் வைத்திருக்கிறது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட இந்த மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் RSS இயக்கம். இந்த RSS இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை, தலைவர்களுடைய கோட்பாடுகளை, அவர்களுடைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அமித்ஷாவையோ இங்கிருக்கிற மோடியையோ நாம் அடையாளம் காண முடியாது என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். அது மட்டுமல்ல தோழர்களே, இதை நான் மீண்டும் சொல்கிறேன். இதை ஏதோ பெரியாரிஸ்டுகள் பேசுகிறார்கள், அம்பேத்கரிஸ்டுகள் பேசுகிறார்கள், கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள் என்பது அல்ல. மீண்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். RSS அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா RSS புத்தகம் போட்டு வெளியே கொண்டு வர மாட்டான். RSSக்கு எது கொள்கைன்னு அவன் புத்தகம் போட மாட்டான், அவன் பிரச்சாரம் பண்ண மாட்டான். ஏன்னா அவர்கள் ரகசிய அமைப்பு. அவர்கள் கொள்கையாக இருக்கிற இந்து ராஜ்யம், அதாவது ஆரிய ராஜ்யம் அமைப்பதுதான் எங்கள் கொள்கை. பார்ப்பன பணியா கும்பல்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய வேலை என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். எனவே RSS அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் RSS தலைவர்களுடைய புத்தகங்களை, உரைகளை நாம் இங்கே படித்துக் கொள்ளுகிற போதுதான், அல்லது அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற போது எண்ணற்ற செய்திகளை இங்கே நாம் பதிவு செய்ய முடியும். RSS காரர்கள் நமக்கு எப்படி ஒரு குடும்ப புத்தகம், அம்பேத்கர் புத்தகம் இருக்கோ அது போல RSSக்கு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் என்பது கோல்வார்கர் எழுதிய சிந்தனை கொத்து என்கிற ஒரு புத்தகம். வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் படிங்க. அந்த சிந்தனை கொத்து என்கிற புத்தகத்தை கோல்வார்கர் எழுதினார் அல்லவா? அதில் RSS எப்படி இருக்க வேண்டும், RSS தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், RSS எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை பார்க்கிறது, கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்று இருக்கிறது. அந்த சிந்தனை கொத்து என்கிற புத்தகத்திலே பல செய்திகளை இவர்கள் சொல்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போது RSS இயக்கம் இந்து அறநிலைத்துறை எல்லாம் பொதுவாக்குன்னு சொல்றான். திமுக அரசு, தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையை அரசாங்கம் கையில வச்சிருக்கு. இங்க இருக்கிற இந்துக்களாக இருக்கிற நம்மகிட்டயே சொல்லுவான், முஸ்லீம்கள் எல்லாம் பாருங்க கோயில அவங்க கையில வச்சிருக்காங்க, கிறிஸ்டின்லாம் பாருங்க சர்ச்சை அவங்க கையில வச்சிருக்காங்க, ஏன் கோயிலையும் அரசாங்கம் ஏன் நடத்தணும், அவங்க கையில கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வரலாறு என்ன? ஏன் இந்து அறநிலைத்துறை அரசாங்கத்திடம் இருக்கிறது? ஏன் அது தனியாரிடம் ஒப்படைக்கவில்லை? சரி, ஒருவேளை தனியாரிடம் ஒப்படைப்பதாகவே வைத்துக் கொள்வோம். யாரிடம் ஒப்படைப்பது? அவர்கள் சொல்கிறார்கள், பிராமணர்களிடம் ஒப்படையுங்கள், அந்த பூசாரிகளிடம் ஒப்படையுங்கள். அது பேர் சாமியார்களா? வேதம் ஓதுறவங்க, மந்திரம் சொல்றவங்க, அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள். மந்திரம் சொல்றவன் யாரு? மந்திரம் சொல்றவன் பாப்பான், பிராமணன். சரி, கோயில தனியாருக்கு கொடுக்கலாம்னா ஒரு பிற்படுத்தப்பட்டவனுக்கு தர முடியாது, ஒரு பட்டியல் சாதிக்காரன் கையில கொடுக்க முடியாது, அத குருக்கள் கையில தான் கொடுக்கணும். அந்த குருக்கள் யாரு? பிராமணன்.
எனவே கோயில் சொத்துக்களை குருக்களிடம் கொடுங்கள். இப்ப புரியுதா ஏன் கோயில்ல அனைத்து சாதிக்காரனும் அர்ச்சகராக விட மாட்டேங்கிறான்? இதனாலதான் அனைத்து சாதிக்காரனும் அர்ச்சகராக வரக்கூடாது. வந்தால் கோயில்களிலே கிடைக்கிற வருமானங்கள் எல்லாம், கோயில்களில் நடக்கிற அசிங்கங்கள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடும், வருமானங்கள் எல்லாம் அவன் கையிலே போய்விடும் என்று அந்த கருவறைக்குள்ளே யாரையும் வராமல் கவனமாக பார்த்துக் கொள்கிறார். அதனால்தான் குருக்கள் மட்டுமே அர்ச்சகராக வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆகம விதிமுறை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அர்ச்சகராக முடியும் என்று அவன் சொல்லுகிறான். சரி, பெரியார் போன்ற பல தலைவர்கள் உருவான பிறகு அந்த ஆகம விதிப்படியை ஏன் ஒரு சாதியிலே பிறந்தவன் மட்டும்தான் கற்க முடியுமா? பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரன் கற்க முடியாதா? பட்டியல் சாதிக்காரன் கற்க முடியாதா? நீ என்ன செய்யணும்? கோயில்ல மணி அடிக்க ஆகம விதிப்படி படிக்கணும்ன்ற. சரி, அந்த படிப்பு அவன் கையில கொடுறான் என்று சொல்லி பெரியாரின் கனவை, பெரியாரின் சிந்தனைகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த துடிக்கிறது. அப்படித்தான் அனைத்து சாதிக்காரர்களும் அர்ச்சகராக வரலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சிக்கிறது, கொண்டு வருகிறது. அதற்கு பிராமணர்கள், குருக்கர்கள் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு காரணம் கோயில்களுக்குள்ளே நடக்கிற கொள்ளைகள் அம்பலப்பட்டுவிடும், அது பிராமணர்களுடைய சொத்தாக அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த அரசு அர்ச்சகராக வரணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் தமிழ் புலிகள் கட்சி குறிப்பாக நாம் பேசுகிற இவ்வளவு நேரத்தில் பிராமணர்களை பற்றி பேசுகிறோம்? ஏன் சாதியை பற்றி பேசுகிறோம்? ஏன் மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறோம் என்றால், மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றி அறிந்தால்தான் இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே புரட்சியாளர் அம்பேத்கர், அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான். அம்பேத்கரை அறிவதற்கே இங்கே மனுதர்ம சட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது அடிப்படை கடமை. இங்க அம்பேத்கரே யாருன்னு தெரிஞ்சுக்கிறல. அம்பேத்கரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனுதர்ம சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுதர்ம சட்டத்தில் பிராமணர்களை பற்றி ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை நமக்கெல்லாம் தெரியும், பனகல் அரசர், சமூக நீதி காவலர், இங்க இருக்கிற நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்களிலே ஒருவர். அந்த காலத்தில் 1920களில் 24களில் மிகப்பெரிய பணக்காரர் நீதி கட்சியை உருவாக்குறாரு. அப்போ அவர்கிட்ட நன்கொடைக்கு வராங்க. கோயில் கிட்ட போறோம், நாங்க கும்பாபிஷேகம் நடத்த போறோம், அந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கொடுங்கன்னு சொல்லி பனகல் அரசர் கிட்ட வர்றாங்க. பனகல் அரசர் அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய் நன்கொடை தராரு. 10,000 ரூபாய் நன்கொடையை பெற்றுக்கொண்டு கோயில் கட்டி முடிக்கப்படுகிறது, கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு 10,000 ரூபாய் வழங்கிய பனகல் அரசரையும் அழைக்கிறார்கள். அப்பொழுது பனகல் அரசர் போகிறார். பனகல் அரசர் போகிற போது பனகல் அரசரை எதிரே அமர வைக்கிறார்கள். ஆனால் எழுத படிக்கவே தெரியாத, நன்கொடையே கொடுக்காத ஒரு பிராமணரை கோயிலுக்குள்ளே அழைத்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். கோயிலுக்குள்ளே ராஜ மரியாதை அந்த குருக்களுக்கு இருக்கிறது. இப்ப பனகல் அரசர் யோசிக்கிறார், நம்ம நீதி கட்சியை உருவாக்கிறோம், சமூக நீதி கட்சிங்கிறோம், 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கிறோம். 10,000 ரூபாய்னா அப்ப பல கோடி. இப்போ 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு உதவிகள் செஞ்ச நம்ம கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதுக்க உட்கார வச்சிருக்கிறான். இறங்கிட்ட வேலை செய்யற ஒரு குருக்களை கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வச்சு கும்பாபிஷேகம் நடத்துற என்னடான்னு கேட்டா, அப்பதான் அந்த சாமியார் சொல்றாங்க, இதுதாங்க மனுதர்ம சட்டம். நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கலாம், சமூக நீதி காவலராக கூட இருக்கலாம், நீங்க நீதி கட்சி தலைவராக கூட இருக்கலாம், நீங்க கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் மனுதர்ம சட்டப்படி பிராமணர்கள் மட்டுமே தலைவராக முடியும், பிராமணர்கள் மட்டுமே கோயிலிலே வழிபட முடியும். அதான் பனகல் அரசர் யோசிக்கிறார். அப்பொழுது உருவான திட்டங்களிலே ஒன்றுதான் இந்த இந்து அறநிலைத்துறையை அரசாங்கத்திடம் மீட்டெடுப்பது. அப்பதான் நீதி கட்சி சொல்றான், இனிமே இந்த கொள்ளையை தடுக்கணும்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னா இந்த கோயில அரசாங்க சொத்தை மாத்துங்க என்று நீதி கட்சி போராடியது. அதன் பிறகு இப்பொழுது இந்து அறநிலைத்துறையாக மாறியது. இது ஒரு செய்தி. இப்படி பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கும். போல்வார்க்கார ஒரு புத்தகத்தில் சொல்றாரு, வெள்ளைக்கார அரசாங்க வெள்ளைக்கார அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு உதவியாக ஒரு நாயுடு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் உதவிக்காக இருக்கிறார். வெள்ளைக்காரனுக்கு உதவியாக ஒரு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கிறார். அதே போல வெள்ளைக்காரனுக்கு பியூனா ஒரு பிராமணர் இருக்கிறார். இப்ப ஒரு முறை வெள்ளைக்காரன் பியூனா இருக்கிறார்ல, இந்த பிராமணரை கூப்பிட்டு வீதிக்குள்ள போறாரு, தெருவில் நடக்கிறார். அப்ப எதிர்த்தாப்புல உதவியாளராக இருக்கிற நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் வர்றாரு.
அப்போ அந்த நாயுடு சமுதாயத்தை சார்ந்த வெள்ளைக்காரரை பார்த்து கை கொடுக்கிறாரு. அந்த பியூனா இருக்கிற அந்த பிராமணருடைய காலில் விழுகிறார், தொட்டு கும்பிடுறார். இப்ப வெள்ளைக்காரன் யோசிக்கிறான், ஏன்னா நான் இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு உதவியாளரு, இவன் சாதாரண பியூனு, எனக்கு நெஞ்சுக்கு நேரம் நின்று கை கொடுக்கிற, அவன் காலில் போய் விழுகிற என்னன்னா, அப்பதான் இந்த பியூன் சொல்றாரு, நீங்க வெள்ளைக்கார துறையாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் நாயுடு சமூகம் என்பத காரணத்தினால், அவர்கள் சூத்திரர்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் பிராமணர்களை மதிப்பது, காலில் விழுந்து வணங்குவது என்பது மனு தர்ம சட்டத்தினுடைய நியதி. இப்படி மனு தர்ம சட்டத்திற்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அதே கோல்வார்கார் நான் சொன்ன அந்த சிந்தனை கொத்து புத்தகத்திலே RSS மொழி பிரச்சனையை தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகிற வரை ஹிந்திக்கு நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கோல்வார்காரு அந்த காலத்திலேயே தெளிவா சொல்லிட்டார். இதைத்தான் பிஜேபி நடைமுறைப்படுத்துது. அதனாலதான் சமஸ்கிருதத்துக்கு பல கோடி அந்த மொழியை வளர்க்க ஒதுக்குறான். இந்த நாட்டினுடைய மூத்த மொழி தமிழை வளர்க்க நிதி ஒதுக்குவது கிடையாது. செத்த மொழியான சமஸ்கிருதத்திற்கு பல கோடி அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இதுதான் RSS திட்டங்களிலே ஒன்று. நான் சொன்னேனே, RSS என்கிற ஒரு கலாச்சார அமைப்பு ஜனசங்கம் என்கிற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது என்று சொன்னேனே, அந்த கட்சி ஜனசங்கம் என்கிற RSS அரசியல் கட்சி 1952ல ஒரு தீர்மானம் போடுறாங்க. நம்ம தாராபுரத்தில் பொதுக்குழு போட்டோம்ல, பொதுக்குழுல பல தீர்மானங்கள் போட்டோம். என்னன்னா நம்மளுடைய சிந்தனைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றுவது, அதை அரசு நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவது, இது ஒரு கட்சி தீர்மானங்கள் போடும். 1952ல ஜனசங்கம் என்கிற ஒரு கட்சி ஒரு தீர்மானம் போடுகிறது. அந்த தீர்மானம் ஜனசங்கம்னா பிஜேபி, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனசங்கம்னா அது வேற கட்சி கிடையாது. ஜனசங்கம் என்றால் RSS என்றால் ஜனசங்கம், ஜனசங்கம் தான் பிஜேபி, பிஜேபி தான் ஜனசங்கம். எனவே ஜனசங்கத்தினுடைய தீர்மானம் தான் பிஜேபியினுடைய தீர்மானம். ஜனசங்கத்தினுடைய தீர்மானம் 1952களிலே நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும், அதே நேரத்தில் சமஸ்கிருத எழுத்துக்களை பிரபலப்படுத்த வேண்டும், எல்லா இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருத எழுத்துக்களையே பொது எழுத்துக்களாக அறிவிக்க வேண்டும், உபநிடதங்கள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் ஆகியவைகளையே இந்தியாவின் இலக்கியங்களாக்கப்பட வேண்டும், ஹோலி, தீபாவளி, ரக்ஷபந்தன் ஆகியவைதான் தேசிய பண்டிகைகள் என அறிவிக்க வேண்டும் என்று ஜனசங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இப்பவும் சொல்ல, ஜனசங்க தீர்மானம் நிறைவேற்றுதுன்னா பிஜேபி தீர்மானம் நிறைவேற்றுது. ஆக பிஜேபியினுடைய தேசிய பண்டிகைகள் என்ன? தீபாவளி, ஹோலி, ரக்ஷபந்தன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்து என்று சொல்லுவோம்லாம் இந்த 3 விழாவையும் கொண்டாடுவோம். நம்ம எல்லாம் தீபாவளியை கொண்டாடுறோம், நம்மளே தெரியாம கொண்டாடுறோம். சொல்றான் எல்லாரும், இவன் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றான், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றான், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறான் என்று நம்மை சொல்லுவார்கள். நாங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? தீபாவளி பார்ப்பன பண்டிகை. ராவணை அந்த கதையே மூட நம்பிக்கையான கதை என்பது வேறு. ராமாயண மகா புராண கதைகள். அந்த கதைப்படி பன்றியும் கடலும் உடலுறவு கொள்ள முடியாது, அதிலே ஒரு அரக்கன் பிறக்க முடியாது, அந்த அரக்கனை கொல்லுவதற்கு ஒரு கடவுள் வர முடியாது. எனவே தீபாவளியை அரக்கனை கொல்லுவதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறோம் என்று சொல்கிற அந்த கதை இருக்கிறது அல்லவா, அந்த கதை மிக அருவருக்கத்தக்க கதை. அந்த கதை புனைப்பு கதை. எனவே இப்படி புனைப்புகளைத்தான் அவர்கள் பண்டிகைகளாக கொண்டாடுகிறார்கள். எனவேதான் ஆரிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை தமிழ் புலிகள் கட்சி கொண்டாடுவது கிடையாது. இன்றைக்கு அது தெரியாமலேயே தமிழர்கள், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. RSS தத்துவத்தை பற்றி அதே கோல்வார்கர் சொல்றாங்க. இந்து மதம் என்றாலே ஆரிய மதம் தான், இந்தி என்றாலே ஆரியர்கள் தான், இந்து ராஷ்டிரம் என்றால் ஆரிய ராஷ்டிரம் தான், பொற்காலம் என்றால் அது வேத காலம் தான்,
இந்த சமன்பாட்டின் அடிப்படையிலே RSS தத்துவம் இருக்கிறது. இந்த செய்தி RSS தத்துவமாக 1980களிலே ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி என்கிற ஒரு ஆய்வு பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி. RSS வெளியே கொண்டு வர மாட்டான், அது ரகசிய அறிக்கையாக சுற்றறிக்கையாக வச்சிருப்பான். அதை ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி என்கிற ஒரு ஆய்வு பத்திரிகை RSS கொள்கையை வெளியே கொண்டு வந்திருக்கு. அந்த கொள்கையில இந்து ராஷ்டிரம்னா ஆரிய ராஷ்டிரம் தான் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த கோல்வார்கார் இந்து தேசம் என்கிற ஒரு புத்தகத்திலே இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான செய்தி. RSS அதனுடைய தத்துவத்தை கோல்வார்கார் இந்து தேசம் என்கிற ஒரு புத்தகத்தில் 1939 எழுதிட்டாங்க. 1939களிலே கோல்வார்கார் வரையறுக்கப்பட்ட இந்து தேசம் என்கிற புத்தகத்தில் 43வது பக்கத்தில் RSS தத்துவத்தை சட்டத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த சட்டம் என்ன தெரியுமா? மனுதான் உலகின் தலை சிறந்த சட்ட வல்லுனர். யாரு? மனுதர்ம சட்டத்தை எழுதியவன் பெயர் மனு. அந்த மனுதான் உலகின் தலை சிறந்த சட்ட வல்லுனர். அந்த மனு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளபடிதான் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படும், இந்து ராஷ்டிரம் செயல்படும். இதை வெளிப்படையாக கோல்வார்கார் இந்து தேசத்தில் டிக்ளேர் பண்ணிட்டார். இந்து தேசம் அமைக்கப்படும். அந்த இந்து தேசம் எப்படி இருக்கும்? மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கும். அப்படி என்றால் பிஜேபி கனவு காணுகிற இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்கும்? மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இருக்கும். அதான் டிக்ளேர் பண்றோம், அதான் செய்தி. இப்பொழுது பிஜேபி சொல்லுகிற RSS சொல்லுகிற அந்த மனு தர்மத்தின் அடிப்படையிலான இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்கும்? அதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கும்னா, நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம். ராமரை நமக்கு கடவுள் மாதிரி காட்டுவான். அதனால தான் அந்த கடவுளாக காட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமர் கோயிலை தன்னுடைய என்ன சொல்ற கொள்கை பிரச்சார தலைவராகவே கொண்டு வந்து அங்க அயோத்தியில ராமர் கோயிலை கட்டினாங்க. ராமர் ஏன் ராமரை அவர்கள் கடவுளாக தலைவனாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் அமைந்தால், இந்து ராஷ்டிரம் என்றால் ராமராஜ்யம் தான். ராமராஜ்யம் அமைந்தால், இந்து ராஜ்யம் அமைந்தால், சம்புகன் ஒரு சூத்திரர், அவரு கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர் பஜனை செய்கிறார், பூஜை செய்கிறார். நேரடியாக அவர் கடவுளை வணங்குகிறார். அப்பொழுது பிராமணன் வீட்டிலே ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. பிராமணன் தன் வீட்டில் ஒரு குழந்தை இறந்து விட்டது, இதற்கு நோய்தான் காரணம் என்று அவன் நினைக்கல. இந்த பிள்ளை செத்ததுக்கு சம்புகன்கிற சூத்திரம் ஒருத்தன் கடவுளை கும்பிடக்கூடாது, கும்பிடுகிற உரிமை அவனுக்கு இல்லையே, மனுசாஸ்திரத்தை படி அப்படி சொல்லலையே, இவன் மனுசாஸ்திர சட்டத்தை மீறி சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் நேரடியாக கடவுளை வணங்கிவிட்டான். எனவே என்னுடைய குழந்தை இறந்து விட்டது. ராமா, உன்னுடைய ஆட்சியிலே சம்புகன் கடவுளை வணங்கலாமா? ராமா, உன்னுடைய ஆட்சியிலே அவன் வணங்கியதனால் என் குழந்தை செத்து விட்டது. ராமா, உன் ஆட்சியிலே ஒரு பிராமண குழந்தை சாகலாமா என்று ராமனிடத்திலே பிராமணன் முறையிடுகிறான். இந்த பிராமணனுடைய முறையீடை ஏற்றுக்கொண்டு மனுசாஸ்திர அடிப்படையிலே மீறிய சம்புகரனை ராமன் கொலை செய்கிறான். இதுதான் ராமராஜ்யம், இதுதான் இந்து ராஜ்யம், இதுதான் ஆரிய ராஜ்யம். அப்படி என்றால் ஆரிய ராஜ்யம் அமைக்கப்பட்டால் சம்புகன் என்கிற சூத்திரன் எப்படி கடவுளை வணங்க முடியாதோ அதை போல எந்த சூத்திரனும் கடவுளை வணங்க முடியாது. அப்படிப்பட்ட மனு தர்ம சட்டம் தான் ஆட்சி என்று வெளிப்படையாக மனு தர்ம சட்டம் சொல்கிறது. இன்னும் மனு தர்ம சட்டம் பிறப்பின் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னும் மனு தர்ம சட்டம் பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும், 4 வர்ணமுறை நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்று மனு தர்ம சட்டம் சொல்கிறது. மனு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, நேரம் இல்லைனாலும் பரவாயில்லை. மனு தர்ம சட்டத்துல 123வது பக்கத்துல அத்தியாயம் 10ல சூத்திரனுக்கு இயற்கையால் அமைந்த கடமை பிராமணனுக்கு பணி செய்வது கிடப்பது. மனு 125 அத்தியாயம் 10 பிராமணன் சாப்பிட்ட மிச்சம், பழைய துணிகள், ஒதுக்கி தள்ளும் தானியங்கள், பாத்திரங்கள் இவனைதான் சூத்திரனுக்குரிய கூலி. மனு தர்மம் 58 அத்தியாயம் 10 ஆரியர் அல்லாத முரட்டு மனிதர்கள் எல்லாம்
கரைபட்ட கருப்பையிலே பிறந்தவர்கள். அதாவது ஆரியர்கள் எல்லாரும், ஆரியர் அல்லாத யாரும் கரைப்பட்ட கருப்பையிலே பிறந்தவர்கள் என்று மனு தர்ம சட்டம் சொல்லுகிறது. மனு பெண்களை பற்றி சொல்லுகிறது. மனு 148 அத்தியாயம் 15 மனு தர்ம சட்டம் சொல்லுகிறது, பெண்களுக்கென்று சுய வாழ்க்கை கிடையாது. அவர்கள் பிள்ளை பருவத்தில் பெற்றோர்களை நம்பி இருக்க வேண்டும், அடுத்து கணவனை நம்பி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து அவருடைய பிள்ளைகளை நம்பி இருக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதுமே ஆண்களை நம்பித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் சுயமாக சிந்திக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. மனு தர்ம சட்டம் 148 அத்தியாயம் 15 சொல்லுகிறது. அதே போலத்தான் மனு 5 அத்தியாயம் 154 சொல்லுகிறது, கணவன் தீய குணம் செயல் உள்ளவனாக இருந்தாலும், பல பெண்களோடு உறவு கொள்பவனாக இருந்தாலும், பெண்ணானவள் அவனை கண்கண்ட தெய்வமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் சொல்றா? மனு தர்ம சட்டத்தில் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் மனு தர்ம சட்டம் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பிஜேபி முயற்சிக்கிறது. RSS அஜெண்டாக்களை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது RSS என்னவென்று தெரிந்துவிட்டோம். பிஜேபியும் RSS அரசியல் பிரிவு என்பதை நாம் அறிந்துவிட்டோம். இப்பொழுது நாடாளுமன்றத்திலே அம்பேத்கரை அவமதிப்பு செய்த அமித்ஷாவை நாம் ஏன் இங்கே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாம் மேடையிலே பேசினோம் அல்லவா, அம்பேத்கரை பற்றி தெரியாமல் அமித்ஷா பேசிவிட்டார். அம்பேத்கரை பற்றி வரலாறு உனக்கு என்ன தெரியும்? நரேந்திர மோடியே, அமித்ஷாவே, அம்பேத்கரை பற்றி உனக்கு தெரியுமா என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தோழர்களே, அம்பேத்கரை பற்றி நம்மை விட அதிகமாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் இந்த மோடியும் அமித்ஷாவும் தான். ஏன் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காத என்று சொல்கிறான்? ஏன் கடவுள் பெயரை உச்சரிக்க சொல்கிறான்? கடவுள் பெயரை உச்சரித்தால் இந்த நாட்டு மக்கள் முட்டாள்களாகவே இருப்பார்கள். கடவுள் பெயரால் தான் மனு தர்ம சட்டத்தை நாம் இயக்க முடியும். மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் சூத்திரர்களை நாம் அடிமையாக வைக்க முடியும். மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் பெண்களை நாம் அடிமையாக வைத்திருக்க முடியும். எனவே இவன் அம்பேத்கரை நினைத்தால் இவன் இந்த பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்பான். அம்பேத்கர் பெயரை சொன்னால் அவன் சூத்திரர்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று கேட்பான். அம்பேத்கர் பெயரை சொன்னால் சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வை பார்க்காதே, அனைவரும் சமம் என்று சொல்லுவான். எனவே அம்பேத்கர் பெயரை சொன்னால் அவன் அறிவாளியாக மாறுவான், போர்க்குணமிக்கவனாக மாறுவான். அம்பேத்கரிஸ்ட் என்று சொன்னால் புரட்சிக்காரனாக மாறுவான். எனவே அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை அமித்ஷா விரும்பவில்லை. அம்பேத்கர் பெயரை உச்சரித்தால் ஒரு இளைஞனோ, ஒரு மனிதனோ, ஒரு பெண்ணோ அம்பேத்கர் பெயரை, பெரியார் பெயரை உச்சரித்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக மாறுவார்கள், பகுத்தறிவாளர்களாக மாறுவார்கள், மானமுள்ளவர்களாக மாறுவார்கள். எனவே அம்பேத்கரை, பெரியாரை நினைத்து மானமுள்ள மனிதர்கள் வந்தால் RSS எதிர்ப்பார்கள், பகுத்தறிவுள்ளவன் வந்தால் பிஜேபி எதிர்ப்பார்கள், சுயமரியாதைக்காரன் வந்தால் RSS எதிர்ப்பார்கள், பிஜேபி எதிர்ப்பார்கள். எனவேதான் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை உள்ளவனாக ஒருவன் வரக்கூடாது. அவன் கடவுள் பெயரை சொல்லி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவன் அடக்கம் ஒடுக்கமாக வாழ வேண்டும். இதுதான் அமித்ஷா நினைக்கிறார், இதுதான் மோடி நினைக்கிறார். எனவேதான் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காதே, நீ கடவுள் பெயரை உச்சரி என்று சொல்கிறார். இப்பொழுது ஏன் கடவுள் பெயரை உச்சரிக்க சொல்லிவிட்டு அம்பேத்கரை அவர்கள் இறையிறார் என்று சொன்னால், இது ஏதோ மோடி அமித்ஷா, மோடியும் அமித்ஷாவும் அம்பேத்கரை புறக்கணிக்கல, அம்பேத்கரை பிஜேபியே புறக்கணிக்கிறது. அம்பேத்கரை பிஜேபி ஏன் புறக்கணிக்கிறது? அது ரொம்ப முக்கியம். அவன் புறக்கணிக்கலன்னு சொல்றான், அம்பேத்கரை பிஜேபி புறக்கணிக்கிறது. ஏன் புறக்கணிக்குது? இப்பொழுதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் அல்லவா, RSS என்கிற ஒரு இயக்கம் உருவானது. அது அதற்கு முன்பாக இந்த மக்களை அடிமைத்தனமாக வைத்திருந்தார்கள். அந்த அடிமை நிலையை பாதுகாத்து ஆரியர்களிடம், பிராமணர்களிடம் இந்த ஆதிக்கத்தை, இந்த நாட்டை ஒப்படைப்பதற்காக உருவாக்கினார்கள். அந்த ஆரிய நாடு, அந்த பிராமண நாடு, அந்த இந்து நாடு ஆரியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த மக்களை வைத்திருக்க முயற்சிக்கிறது. இந்த கட்டமைப்பை, இதான் ரொம்ப முக்கியம், இந்த கட்டமைப்பை இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், RSS நினைப்பது என்பது மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு இயங்க வேண்டும் என்று சொல்கிறது. மனு தர்ம சட்டம் என்ன சொல்கிறது? சூத்திரன் அடிமை, சூத்திரனுக்கும் பெண்களுக்கும் கல்வி உரிமை கிடையாது.
இது மனிதர்ம சட்டம் சொல்லுது. இப்ப அம்பேத்கர் இங்க உள்ள வராரு. அம்பேத்கர் என்ன சொல்ல வராரு? ஆர்எஸ்எஸ் நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியாது, பிஜேபி நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நாடு மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையிலே இயங்க முடியாது. அது கோமாளிகளின் நாடாக, பகுத்தறிவற்றவர்களின் நாடாக, முட்டாள்களின் நாடாக மாறிவிடும். எனவே இந்த நாடு சுதந்திர நாடாக, சகோதரத்துவ நாடாக, ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் மனுதர்ம சட்டம் புதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, மனுதர்ம சட்டம் எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அம்பேத்கர் மீது அமித்ஷாவிற்கு கோபம்? ஏன் அம்பேத்கர் மீது பிஜேபிக்கு கோபம்? ஏன் அம்பேத்கர் மீது ஆர்எஸ்எஸ் கோபம்? ஆர்எஸ்எஸ் திட்டமாக இருக்கிற மனுதர்ம சட்டத்திற்கு எதிராக அம்பேத்கர் ஜனநாயக ரீதியான அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது பெண்ணுக்கென்று சுயமரியாதை வாழ்க்கை கிடையாது, பெண்கள் ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது, பிஜேபி சொல்லுகிறது. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை பெண்ணுக்கு இருக்க வேண்டும் அம்பேத்கர் சொல்றாரு. அதனால்தான் அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுவதற்கு முன்பாகவே பெண்களுக்கான பல போராட்டங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதனால்தான் அரசியல் அமைப்பு சட்டத்திலே இந்து மசோதா என்கிற ஒரு மசோதாவை அவர் கொண்டு வர முயற்சிக்கிறார். இந்து மசோதா என்றால் என்ன? பெண்களுக்கு தனியாக சொத்துரிமையை வழங்க வேண்டும். கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் பெண் விவாகரத்து பெற்றுக் கொள்கிற உரிமை வேண்டும். கணவனுக்கு அடிமையாக வாழ முடியாது. பெண்கள் சுதந்திரமாக சுயமரியாதையாக சிந்தித்து முடிவெடுக்கிற ஆற்றல் அவர்களுக்கு வேண்டும். அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்து மசோதா என்கிற ஒரு சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வருகிறார். அம்பேத்கரை பத்தி ஏதோ தமிழ் புலிகள் பேசுறான், அவனு ஒரே ஜாதி அப்படி எடுத்து வச்சு முடியாதீங்க. அவன் பல்லர் பறையர் சக்கிலியர்களுக்கு மட்டும் அல்ல, பட்டியல் சாதி பெண்களுக்கு மட்டும் அல்ல, சூத்திர பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆரிய பெண்களுக்கும் சேர்த்து ஆரியனிடத்திலே இருந்து ஆரிய பெண்ணிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று பேசியவர் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த சட்டத்தை இங்க இருக்கிற பிஜேபி காரன் தான், நான் சொல்லுனேன், இந்த பிஜேபி காரன் தான், இந்த ஆர்எஸ்எஸ் காரன் தான், இந்த இந்து மதத்தை சார்ந்தவன் தான் அந்த சட்டத்தை கொண்டு வர விடாமல் தடுத்தவர்கள். ரொம்ப முக்கியம், கொண்டு வர விடாமல் தடுத்தார்கள். அதே போலத்தான் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், நான் ஆண்ட சாதி என்று சொல்கிறார்களே, நான் பெரிய சாதி என்று சொல்கிறார்களே, இந்த சாதிகளுக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு அடையாளம் கிடையாது. இதுதான் பிசி. இங்கே ஒரு சமுதாயம் இருக்கும், அது ஆந்திராவில் இருக்காது. ஆந்திராவில் ஒரு சாதி, தெலுங்கானாவில் இருக்காது. உதாரணமாக இப்பொழுது இங்கே தேவர் என்பது ஒரு பட்டம், மறவர் என்பது ஒரு சாதி. மறவர் என்ற ஒரு சாதி தமிழ்நாட்டில் இருக்கும், மறவர் என்ற சாதி குஜராத்தில் இருக்காது. ரெட்டியார் என்கிற ஒரு சாதி தமிழ்நாட்டில் இருக்கும், ரெட்டியார் என்கிற சாதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்காது. எனவே பிற்படுத்தப்பட்டவர்கள் வரையறுக்கப்படாமல் இருந்தார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, தீண்டாமையின் பெயரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று இந்திய அளவிலே அவர்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அம்பேத்கரால் உடனடியாக வழங்க முடிந்தது. இதே இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அம்பேத்கர் வழங்க வேண்டும் என்று நினைத்தார். பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வியை, வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். ஆனால் யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அடையாளம் காண முடியாமல் இந்தியா முழுவதும் அவர்கள் சிதறி கிடந்தார்கள். எனவே அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா முழுவதும் யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை தேர்வு செய்ய நீங்கள் ஒரு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆணையத்தை அம்பேத்கர் உரிய காலத்திலே நடைமுறைப்படுத்தவில்லையே, ஏன் என்று கேள்வி கேட்கிறார். ஆக அம்பேத்கர் நான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, அவர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணையத்தை கொண்டு வர சொன்னேனே, ஏன் கொண்டு வரவில்லை? பெண்களுக்கு நான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒரு மசோதாவை கொண்டு வர முடியவில்லையே, எனக்கேன் அமைச்சர் பதவி என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக தான் வகித்து வந்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை
மறந்துவிட முடியாது. அரசியல் அமைப்பு சட்டம் அவ்வளவு சாதாரணமாக இல்லை. நான் சொன்னேனே, இதே RSS காரர்கள், இதே ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ அம்பேத்கர் இந்த வரைவு குழுவிலே வரவிடாமல் தடுத்தார்கள். பட்டேல் என்கிற ஒரு தலைவன், வல்லபாய் பட்டேல், எக்காரணத்தை கொண்டும் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுகிற குழுவிலே வந்துவிடக் கூடாது என்று தடையாக இருந்தார், எதிர்த்தார். எனவேதான் அம்பேத்கரால் பம்பாய் அந்த தேர்விலே தேர்வாகப்பட்டவரால் வர முடியவில்லை. ஆனால் அம்பேத்கர் இந்த வரைவுக்குள்ளே வர வேண்டும் என்று சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விரும்பினார்கள், பட்டியலின மக்கள் விரும்பினார்கள். எனவேதான் பம்பாயிலே வர முடியாத அம்பேத்கரை வங்காளத்தில் தேர்தல் ரீதியாக நிறுவனம் செய்து நிறுத்தி அங்கே வெற்றி பெற செய்து இந்த அரசியல் வரைவு குழுவுகளை அம்பேத்கரை கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்களும் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும். அதுல 7 ஓட்டு, அதுல 4 பேர் SC, ஒருத்தர் ST, 2 பேர் BC. இவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளே வருகிறார். ஏன் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்திற்குள்ளே வரக்கூடாது என்று வல்லபாய் பட்டேல் சொல்லுகிறார். வல்லபாய் பட்டேல் ஒரு இந்து மத வெறியன். வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என்று சொல்கிறார்களே, அவர் இரும்பு மனிதர் அல்ல. இஸ்லாமியர்களை ஒடுக்குவதிலே இரும்பு குணம் கொண்டு அவர் செயல்பட்டார். கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதிலே இரும்பு குணத்தோடு அவர் செயல்பட்டார். பட்டியல் சாதி மக்களை கொலை செய்வதிலே இரும்பு குணம் கொண்டு படைத்தார். எனவே அவர் இரும்பு மனிதர். பட்டியல் சாதி மக்களை கொலை செய்த, இஸ்லாமியர்களை கொலை செய்த, பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் சாதியின் பெயரால் பிளவுபடுத்திய அந்த வல்லபாய் பட்டேல் எல்லோரையும் சமம், அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், மனுதர்ம சட்டம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வர இந்த அம்பேத்கர் முயற்சிக்கிறார். அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத வந்தால் நாம் நினைக்கிற இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியாது என்று சொல்லி அம்பேத்கரை தடுத்தார் வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் 3000 கோடியிலே நரேந்திர மோடி அங்கே சிலை வைத்திருக்கிறார். ஒருபுறம் நரேந்திர மோடி வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியிலே சிலை வைக்கிறார். அவர் எப்படி வல்லபாய் பட்டேலுக்கு பிடிக்காத, வல்லபாய் பட்டேலுடைய சிந்தனைக்கு நேரெதிராக இருக்கிற அம்பேத்கரை அவருக்கு எப்படி பிடிக்கும்? எனவே வல்லபாய் பட்டேலுக்கு அம்பேத்கர் எதிரானவர், பிஜேபிக்கு அம்பேத்கர் எதிரானவர், RSSக்கு அம்பேத்கர் எதிரானவர். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அம்பேத்கர் எங்களுக்கும் தலைவர் என்று சொல்லுவார்கள். அம்பேத்கரை பிடித்து தொங்குவார்கள். ஏனென்றால் அம்பேத்கரை எதிர்த்தால் இந்த நாட்டிலே அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அம்பேத்கரை புறக்கணிக்கப்பட்டவன், அம்பேத்கரை புறக்கணித்த எவனாலும் அரியணையிலே ஏற முடியாது என்பதுதான் இந்திய வரலாறு. எனவே இவன் அரியணையிலே அமர்வதற்காக அம்பேத்கரை பயன்படுத்த முயற்சிக்கிறான். ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இருக்கிற அம்பேத்கர் ஜனநாயகத்தை நேசித்தார், சமத்துவத்தை நேசித்தார். தான் கொண்டு வந்த அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் அம்பேத்கர் அவர்களோடும் பறந்து விரிந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த சட்டத்திலே பல இன்னும் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன பிரச்சனை பிஜேபி காரனுக்கு? அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இறையாண்மை மிக்க சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு முகப்புரையில் இருக்கு. சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்தியா இருக்கு. மதசார்பற்ற என்ன? எல்லா மதமும் சமம் சொல்லுது. ஆனா பிஜேபி என்ன சொல்றான்? இந்து மதம் ஒண்ணுதான் இருக்கணும், மற்றவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். எனவே மதத்தின் பெயரால் நாட்டை அமைக்க முயற்சிக்கிற போது அரசியல் அமைப்பு சட்டம் மதசார்பற்ற நாடாக எழுதி வைத்திருக்கிறது. அம்பேத்கர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். எனவே அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை நேரடியாக எதிர்க்க முடியாது, அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியாது. எனவே அம்பேத்கர் பெயரை சொல்லி மெல்ல மெல்ல பெண்களுக்கான சட்டத்தை அவன் திருத்தி பெண்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறான். மதசார்பற்ற என்ற வார்த்தையை நீக்கி இந்து மத நாடு என்று மாற்ற முயற்சிக்கிறான். இப்படி மனு தர்ம சட்டத்திற்கு நேரெதிராக அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல சிதைக்க முயற்சிக்கிறான். ஒரு வழியிலே அம்பேத்கரையே அவன் குழி தோண்டி புதைக்க நினைக்கிறான். இப்படி அம்பேத்கரை குழி தோண்டி புதைத்தால், அரசியல் அமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்தால், இது ஏதோ பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல. சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்த அல்லது ஆரியர் அல்லாத அனைவருக்குமான பிரச்சனை. அம்பேத்கரை அவமானம் செய்திருந்தால் ஆத்திரப்பட வேண்டியது தமிழ் புலிகள் மட்டுமல்ல. அம்பேத்கரை அவமானம் செய்திருந்தால் அமித்ஷாவிற்கு எதிராக இந்த நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். ஆனால் கொந்தளிக்கவில்லை. ஏனென்றால் அம்பேத்கரை அவன் சாதி தலைவராக பார்க்கிறான்.
அது மட்டுமல்ல தோழர்களே, அம்பேத்கருடைய சிந்தனைகளிலே ஏதோ பெண்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்தாரு, அரசியலமைப்பு சட்டம் எழுதினார், அப்படி இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலே ரிசர்வ் வங்கி இருக்கிறது, அம்பேத்கர் கொண்டு வந்தது, அம்பேத்கர் சிந்தனையில உதித்தது. இன்றைக்கு இந்தியாவுடைய தேசிய கொடி பறக்கிறது, அதுல காந்தி ராட்டினத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார், இல்லை, அசோக சக்கரம் தான் சமத்துவத்தை நிலைநிறுத்துவது. இந்திய தேசிய வண்ணக்கொடியிலே அந்த அசோக சக்கரத்தை கொண்டு வந்தது அம்பேத்கர். இந்திய நீர்வளத்துறையினுடைய தந்தையாக இருந்து தாமோதர் பள்ளத்தாக்கு அணையை உருவாக்கியதிலே அம்பேத்கர் முதன்மையானவராக இருந்தார். நதி நீர் பிரச்சனைக்கு அம்பேத்கர் தீர்வு கண்டார். இந்திய தொழிலாளர்களுக்கு தந்தையாக இருந்தார். 8 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வந்தார். மருத்துவ செலவை திரும்ப பெறுகிற சட்டத்தை கொண்டு வந்தார். அகவிலைப்படி அம்பேத்கர் அறிவித்தார். மாநில தொழிலாளர்களுக்கு காப்பீடு சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். சுரங்க தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். வைப்பு நிதி திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்திய புள்ளி விவர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். தேசிய வேலை வாய்ப்பு அலுவலகம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். மகளிர்களுக்கு பேறுகால அவசர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு அம்பேத்கர் கொண்டு வந்தார். அமைச்சரவையிலே பதவியை பெண்களுக்காக இழந்தார். அமைச்சர் பதவியை பிற்படுத்தப்பட்டவர்களாக இழந்தார். சமூக நீதியின் தந்தையாக இருந்தார். பொருளாதாரத்தின் மேதையாக இருந்தார். சமூக நீதி காவலராக இருந்தார். இப்படி அம்பேத்கரை சொல்லிக் கொண்டு போனால் எண்ணற்ற செய்திகளை சொல்லிக் கொண்டே போக முடியும். அம்பேத்கர் வெறும் அரசியலமைப்பு சட்ட தந்தை அல்ல. அம்பேத்கர் வெறும் பட்டியல் சாதி மக்களுக்கான தலைவர் அல்ல. நான் சொன்ன இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் விரிவாக பேசுவதற்கே ஒரு நாளாகும். பெண்கள் இன்றைக்கு மகப்பேறு காலத்தில் விடுபடுகிறார்களே, எப்படி? ஏன் அம்பேத்கர் அவன் அழிக்க நினைக்கிறான்? கொள்ள பேர் அரசாங்க வேலையில எல்லா சாதிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அரசாங்க வேலையெல்லாம் இப்படி தேர்வு, நாம சொல்லுவோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கிறதா, இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. பாப்பான் தான் மகனுக்கு அப்படியே வேலை வாங்கிடுவான், பாப்பான் தான் சொந்தக்காரங்களுக்கு அப்படியே வேலை போட்டுக்குருவான். தேர்வு முறையே கிடையாது. அம்பேத்கர் தான் இந்த முறையிலே பார்ப்பவர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால், பட்டியல் சாதிக்காரர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் போட்டித் தேர்வு என்கிற முறை வர வேண்டும். அரசு வேலைகளுக்கு அரசாங்கம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார். இதனால் பிராமணர்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர வேண்டிய இடத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அமர்ந்துட்டானே. பிராமணர்கள் அமர வேண்டிய நாற்காலியிலே பட்டியல் சாதிக்காரர்கள் வந்துட்டானே. இன்றைக்கு நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதிக்காரர்களும் வருகிறார்களே. இதனால் அவனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு விதை விதைத்தவர் அம்பேத்கர். எனவே அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அவன் நீர்த்து போக செய்ய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இது பிஜேபியினுடைய அஜெண்டாக்களிலே ஒன்று, செயல் திட்டங்களிலே ஒன்று. பிஜேபியினுடைய செயல் திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் பிரிவு பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்கிற போதுதான் நாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் பிஜேபி காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் தேர்தல் நேரம் கிடையாது, பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் கிடையாது. நான் தேர்தலுக்காக கட்சி நடத்தவில்லை. இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய அரசியல் படுத்தக்கூடிய அளவிற்கான கட்சியை நடத்தும். இது தேர்தல் கட்சி அல்ல. கொள்கை ரீதியாக இந்த மக்களை மனிதர்ம சட்டத்திற்கு எதிராக சமத்துவத்தை நோக்கி நகலக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும். அம்பேத்கரை வெறுமனையாக தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கான தலைவராக சுருக்கி பார்க்கிற இந்த மக்களிடத்திலே அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படித்தான் அம்பேத்கரை பார்க்கிறோம். எனவே அம்பேத்கரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனுதர்ம சட்டம் ஆழமாக சொல்லுகிறதே. அம்பேத்கர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் ஒரே வழி. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாரு, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து. அது மாதிரி அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆர்எஸ்எஸ் காரணம், இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே காரணம், இந்த நாட்டில் சாதி இருக்கு. இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும். சாதி எப்படி ஒழிக்கிறது? சாதியை மதம் பாதுகாக்கிறது, மதத்தை கடவுள் பாதுகாக்கிறது. எனவேதான் கடவுளை மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் பேசினார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, பெரியாருக்கு முன்பாகவே இந்து மதத்தை பாதுகாக்கிற கடவுளை எதிர்க்கிற களப்பணியை அம்பேத்கர் செய்துவிட்டார். எனவே அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள். அது ரொம்ப முக்கியம். எனவே சாதியை பாதுகாப்பது என்பது பல வழிகளில் இருக்கிறது. அதாவது அம்பேத்கர் சொன்னீங்க கோவப்படுவான், சாதி மாத்தி சாதி திருமணம் முடிச்சா கொலைகள்லாம் நடக்குது. அம்பேத்கர் சொல்லுகிறார், சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சாதியை பாதுகாக்கிற இந்த அகமண முறை என்கிற இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும்.
புறமண முறை திருமணம் இங்கே மேலோங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார். சாதியை ஒழிக்கக்கூடிய வழிகள். இப்படித்தான் அம்பேத்கர் இந்து மதம் எதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை அம்பேத்கர் ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்து விட்டார். எனவே அம்பேத்கரை யாரும் பின்பற்றக்கூடாது. அம்பேத்கர் ஆபத்தானவர். எனவே அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. பிஜேபியிடமிருந்து இந்த நாட்டையும் அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்காக தமிழ் புலிகள் கட்சி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. பிஜேபியே ஆர்எஸ்எஸ் உன்னிடத்தில் அதிகார பலம் இருக்கலாம், உன்னிடத்தில் படை பலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், என்னிடத்திலே கொள்கை என்கிற அறிவு பலம் இருக்கிறது. என்னை வீழ்த்த, என் பாட்டன் அம்பேத்கரை வீழ்த்த எவனாலும் முடியாது என்று சொல்லி அம்பேத்கரின் பேரனாய் அடுத்த தலைமுறையை அம்பேத்கர் வாரிசுகளாய் அரசியல் படுத்துகிற பணியை தமிழ் புலிகள் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கும் என்று சொல்லி அமித்ஷாவை உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க இருக்கிற டங்ஷன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். இன்றைக்கு மதுரையிலே மேலூரிலே வெடிக்கிற இந்த போராட்டம் டங்ஷன் திட்டத்தை கைவிடுகிற வரை எந்த எல்லைக்கு போனாலும் அந்த மக்களோடு தமிழ் புலிகள் கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நல்ல பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இளம் புலிகள் அணியினுடைய பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.